அவன் வாழ்வியல் முறை எழுதப்பட்டிருக்கு. பானைகள், சமையல் செய்கிறோம். இதுக்குள்ளே இருக்கிறது கோதுமை தான் நம்ம முக்கிய சாப்பாடு. இங்கெல்லாம் சமையல் செய்கிறார் ஒருவர். இதெல்லாம் பழைய முறையில், இப்போ எங்களோட ஊரில் அடுப்பு வச்சு சமைக்கிற மாதிரி தான். இதெல்லாம் மாறி எத்தனையோ ஆண்டுகள் ஆயிட்டுது அடுப்பு வச்சு சமைக்கிறது. இது ஒரு திருமண விழா நடக்குது. அந்த திருமணத்துக்கான நிகழ்வுகள்லாம் இது. பாலவன பகுதியில் வாழ்கிற மக்கள் திருமணத்தை எப்படி செய்யணும்ன்றது தான் காட்டுப்படுது. நடுவில் நிற்கிறவர் தான் மாப்பிள்ளை. அவரை 2 பெண்மணிகள் ஒரு காப்பேட்டில் மூடிக்கொண்டு வலம் வரையினம் அந்த ஊரில். இந்த மாப்பிள்ளையோட கையில் ஒரு ஒளிவு மரத்தின் கிளை இருக்குது. அதை கொண்டு அதை வருகினோம் சுற்றுலா. இது இந்த 2 பெண்களையும் குறிக்கிறது என்னென்றாலாம் 2 ஜெனரேஷனை குறிக்குதாம். ஒரு இளம் தலைமுறையும் ஒரு வாழ்ந்த தலைமுறையையும் சேர்த்து குறிக்குதாம். இது அந்த ஊரில் ஊர்வலமாக கொண்டு வரப்படுது. அந்த மாப்பிள்ளை இசையோட கலந்து ஊர்வலமாக கொண்டு வரப்படுது. இசையும் மற்றது இந்த அவையுடைய அந்த வாழ்போரையும் குறித்து ஒரு கலை நிகழ்ச்சியாக ஊர்வலம் வருது. இந்த ஒளிவு கிளை என்ன குறிக்குதுன்னு சொன்னாலாம் அமைதியையும் வளத்தையும் குறிக்குதாம். இந்த ஒளி என்றது இவர்களுடைய வளமான ஒரு வாழ்க்கையை குறிக்கிறதுக்காக ஒளி இதை கொண்டு வருதாம். அந்த ஒளி கிளையை கொண்டு வந்து அவர்களுடைய வீட்டு வாயிலில் கொழுவுவாராம். இப்படியாக திருமணம் நடக்கும்னு சொல்லப்படுது.